இல்ல அதான் சொல்றேன், கலைஞரால் யாரெல்லாம் உருவாக்கப்பட்டாங்களோ இப்ப வந்து அண்ணன் ஆர் ராசா எங்க இருக்காருன்னே தெரியல, அவர் எங்க பிரச்சாரம் பண்றாருன்னு தெரியல. அதுதான் நிலைப்பாடு. அது என்ன பிரச்சனைனா அவர் ஆர் ராசா வந்து ஒரு தலித் அவர்கள். சோ திமுக குடும்பம் வந்து எப்படின்னா எல்லாம் வேலை வாங்கிட்டு எப்படி எம்ஜிஆர் தூக்கி எறிஞ்சாங்களோ அதே மாதிரி ஆர் ராசாவோட வீடியோ ஆடியோ வெளியே விட்டதே திமுக தான். சோ இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பிடிக்காதோ யார் யாரெல்லாம் தலைமைக்கு வந்து விசுவாசமா இல்லையோ கட்சிக்கு விசுவாசமா இருப்பாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், அண்ணா ஐ பெரியசாமியை எலெக்ஷன் முடிஞ்சவன ஒதுக்குனாங்க. ஆனா செந்தில் பாலாஜி எடுத்துட்டு வந்து 4 பெரிய டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க. ஐ பெரியசாமி அன்னைக்கு 2021 திண்டுக்கல்ல அங்க இருக்கிற 30 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தார். ஆனா ஏன் அவருக்கு வந்து செந்தில் பாலாஜி இம்பார்ட்டன்ட் கொடுக்கல? எங்க இருந்தோ வெளியே வந்து வந்தவருக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க? இதுதான் பிரச்சனை. திமுக ஊழல் மட்டுமே செய்யவங்கள கூட முக ஸ்டாலின் அவர்கள் 5 பேர் கூட வச்சுக்கிட்டு அவங்கள வேலுவர்கள் ஊழல் பண்ணுவாரு, நேரு அவர்கள் ஊழல், இந்த 5 பேர் வச்சுக்கிட்டு திமுக நடத்தினா நான் ஒன்னு கேட்கிறேன், கொள்கைன்னு பேசுறாங்க. செந்தில் பாலாஜிக்கு பெரியார்னா என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சிச்சுன்னா என் கூட விவாதம் பண்ண சொல்லுங்க, நான் பேசுறேன். இல்ல உதயநிதிக்கு பெரியார் அவர்கள் என்ன தெரியுமா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கலைஞர் டிவிக்கே கூப்பிடுங்க, இல்ல சன் டிவிக்கே கூப்பிடுங்க, பெரியார் அவர்கள் கொள்கையை பத்தி பேசுவோம். 1944 மாநாடுல என்ன பேசினாரு, இருமொழி கொள்கையை பத்தி ஏன் வலியுறுத்தினாரு, ஒவ்வொன்னா பேசுவோம். ஆனா தெரியாது, வெறும் காசு, மீடியா செட்டிங் எல்லாம் டீம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. மக்களுக்கு உண்மை தெரியும். திமுக ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய மகனுக்காக மட்டுமே இந்த தேர்தலை உருவாக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் மகள் எந்த காரணத்துக்கு கூட முதலமைச்சராக முடியாது. தமிழக மக்கள் 77 எப்படி எம்ஜிஆர் கொண்டு வந்தாரோ எழுதி வச்சுக்கோங்க. 50 வருஷங்களில் தமிழக வரலாற்றில் அரசியல் மாற்றம் உருவாகிட்டு இருக்கு. இது பத்திரிகையாளர்கள் வந்து நம்புறீங்களா இல்லையோ, மக்கள் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ நம்பி பாருங்க. நீங்களே தெருவில் போய் விசாரிச்சு பாருங்க. 100 பேர்ல 70 பேர் டிவிக்கேன்னு சொல்லுவாங்க. அது நடக்கும், வெற்றி பெறுவோம். தேங்க்யூ. கூடி சீக்கிரம் அவருடைய பிரச்சாரத்தை 21 வரைக்கும் எங்கெங்க இருப்பாருங்கிறது நாங்கள் வெளியிடுவோம். தேங்க்யூ. அழுத்தம் கொடுக்கல, கட்சியை வாங்குறாங்க, கட்சியை கபலீகரம் பண்றாங்க, கட்சியை திருடுறாங்க. புதுச்சேரியில என்ன ரிசல்ட் நேத்தே பார்த்திருப்பீங்க. பிரச்சாரத்தில் 6 மணி நேரம் வந்து ஸ்டேட் முடங்கிருச்சு. ஆக்சுவலா அந்த அளவுக்கு வந்து நீங்க எல்லாரும் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கட்சி கட்டமைப்பு பழைய பெரிய தலைவர்கள் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நேற்று வந்தது எப்படின்னா வந்து பழைய மரங்களை ஒரு புயல் வந்து தூக்கி எறியும் பாருங்க. ஒரு புது விஷயத்தை ஒரு புயல் வந்து அழிச்சு புது விஷயத்தை உருவாக்கும். அந்த மாதிரி தான் அரசியல் மற்றும் புதுச்சேரியில் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா எங்களுடைய கால்குலேஷன் 12 to 14 எம்எல்ஏ அங்க தாவேக்கா வந்து ஜெயிக்கும்னு வந்து எங்களோட ரிசல்ட் இருக்கு. கண்டிப்பா பாண்டிச்சேரி ஜெயிக்குங்கிறத நாங்க பதிவு பண்றோம். இல்ல தமிழ் இல்ல, அதாவது நாங்க திரும்பி பதிவு பண்றோம். ஒரு கேம்ல ஃபைனல்ஸ் வரும்போது ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. இந்தியா மேட்ச் வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்குன்னா இந்தியா ஆஸ்திரேலியா தான் சண்டை போட முடியும். செமிஃபைனல்ஸ் தோத்தவங்களோட சண்டை போட முடியாது. களத்துல அதிமுகவும் பிஜேபியும் களத்திலே கிடையாது. பிஜேபி காரங்கள பிஜேபியில் இருக்க அண்ணாமலையே அவ்வளவு பெரிய விரக்தியில் இருக்கிறாரு இந்த கூட்டணிக்காக. உங்களுக்கு அவருடைய பேட்டிகள் செயல்பாடுகளே தெரியும். அழுத்தம் கொடுத்து அவரே அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ அதனால அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ்ஐ நம்பி உருவான கூட்டணி. அங்க வந்து நீங்க சொல்றீங்க அதிமுக ஸ்ட்ரக்சர் இருக்கு, ரெட்டால இருக்கு அப்படின்னு. அதிமுக கூட 25-26% வந்து எங்களுக்கு எப்பயோ மூவ் ஆயிருச்சு. தமிழக வெற்றி கழகம் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு அப்புறம் நம்பிக்கையை வந்து அதிமுக தொண்டர்களை இபிஎஸ் மேல இழந்துட்டாங்க. சோ அதனால வந்து நாங்க வந்து அவங்க பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறோம், களத்திலே கிடையாது. எதுக்கு வந்து பேசணும் திருப்பி அதனால தான் நாங்க பதிவு பண்ணிட்டு இருக்கோம். பிஜேபியை பத்தி நாங்க வந்து அங்க அடிச்சோம். ஏன்னா பிஜேபி ஒரு ஆளுங்கட்சி அங்க இருந்துட்டு இருக்கு, அதனால அடிச்சோம். இங்க பிஜேபிக்கு 3% 4% மேல கிடையாது. அதனால அவங்க பத்தி பேசுறதுனால எந்த விதமான மைனஸ் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய பிரச்சனை டிவிகே டிஎம்கேங்கிற கள உருவான பிறகு
லோக்கல்ல இருக்க மாநிலத்தோட முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் இது. கண்டிப்பாக பேசுவோம். அதுல கொள்கை ரீதியா எங்கெங்கெல்லாம் பிஜேபி முரண்படுது அங்க குரல் கொடுத்துட்டே இருக்கும். குரல் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு சொல்றேன், ஜனநாயக படத்தை எங்களால ரிலீஸ் பண்ண முடியல. அதுக்கு பாஜகவுடைய அதிமுகவுடைய திமுக 3 பேர் சேர்ந்த ஒரு கூட்டணி தான் இந்த படத்தை நிப்பாட்டுச்சு. ஆனால் நாங்கள் கடுமையாக குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதை நாங்க மக்களுக்கு தெரியாது. தேங்க்யூ. அது அவருடைய இஷ்டம். அது அவருடைய இன்டர்னல் இஷ்யூஸ். இல்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல அனுமதி கேட்டுட்டோம். பிராக்டிகல் ரியாலிட்டி இல்லைன்னா ஒவ்வொரு ஊருக்குள்ள போகும்பொழுது கிட்டத்தட்ட 3 டிஐஜி, கிட்டத்தட்ட ஒரு 4 எஸ்பி, கிட்டத்தட்ட 2000 போலீஸ், அதையும் மீறி கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்களுக்கு மேல நம்ம வந்து ஒரு 3000 பேருக்கு பர்மிஷன் கேட்போம் அந்த இடத்துக்கு. ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் போய் என்ட்ராய் வர வரைக்கும் ஒரு 1 லட்சம் மக்கள் வந்து யாராலையும் அன்ஆர்கனைஸ்டா திடீர்னு எழுச்சியா உருவாகும் பொழுது காவல்துறைக்கும் அதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு இது இருக்கு. அந்த மக்களுடைய பாதுகாப்பை பேஸ் பண்ணி நாங்க வந்து பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். மற்ற தலைவர்கள் மாதிரி அப்படியே ரோட்ல வந்து போயிட்டே இருந்து ஒவ்வொரு பாயிண்டா வந்து அவர் கொண்டு வர முடியாது. ஏன்னா மக்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கள் பாதுகாப்பை ஏற்ற முறையும் காவல்துறை ஒவ்வொரு மாவட்டம் திருச்சியில வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நாங்க அங்க வந்து திருச்சி காவல்துறையை நாங்க வந்து குறை சொல்லவே இல்லை. திருச்சி காவல்துறைக்கு நன்றி நான் வந்து ஏற்கனவே பதிவு பண்ணிருந்தோம். அங்கிருந்து கஷ்டப்பட்ட டிசி, ஏசி, இன்ஸ்பெக்டர் எல்லாத்துக்கும் பதிவு பண்ணோம். அதுல கூட என்னுடைய காவல்துறை நண்பருக்கு வந்து கார்ல அடிப்பட்ட உடனே கோயம்புத்தூர்ல கங்கா ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னார். உடனே நான் போய் பார்த்து பண்ணேன் நானு. அது ஏன்னா மக்கள் அவ்வளவு கூட்டம் கூடும்போது காவல்துறையை சமாளிக்க முடியல. எந்த இடத்துல நிக்கணும் கூட அவங்களால முடியல. சோ அந்த மாதிரி காவல்துறைக்கு நான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அவருடைய பிரச்சாரத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். இப்ப புதுசா டிஜிபி மாறி இருக்காங்க. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அவர் ரொம்ப நேர்மையானவர். சிட்டியோடைய கமிஷனர் மாத்தணும் நான் கேட்டுட்டே இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அவர் மாத்தினா சென்னை பிரச்சனை முடிஞ்சிச்சு. மித்த சிட்டி கமிஷனர்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க. சோ காவல்துறை நேர்மையா ஒரு பாதுகாப்பை எங்களுக்கு கொடுத்து மக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பொழுது எங்களுடைய பயணம், எங்கள் தலைவருடைய பிரச்சாரம் மிகப்பெரிய அதிர்வலை உருவாக்கும். தேங்க்யூ.